புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நீங்க இப்ப புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னாக்கா லேண்டு சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கர ரேட் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வந்து இன்கமிங் அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இங்க பார்க்க போனீங்கன்னாக்கா நம்மளுக்கு கம்மி பட்ஜெட்ல இடமும் சரி வீடும் சரி கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் சூப்பர் வீடு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீட்டோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வரிசையா சொல்றேன், கேட்டுக்குங்க மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.5 சென்ட் இடத்துல 1 சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டியிருக்கோம். இப்போ இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 23 லட்சம் ரூபா. இந்த வீட்டோட அம்சங்கள் என்னன்றதை வரிசையாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா இந்த வீட்டோட 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தோட்டம் அமைக்கிறதுக்காக நல்ல ஸ்பேசியஸான இடம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைடு தோட்டம் போக சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்கிங்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் பார்க்கறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன்சைடு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.5 7 சைஸில் டீக்குட்ல மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 4 ஜன்னல் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு முக்கியமான தேவை என்னன்னாக்கா படிக்கணக்கு, அதாவது லாப நஷ்ட கணக்குப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு வீடுமே வந்து பார்த்து கட்டுறதும் சரி அமைகிறதும் சரி இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லாப நஷ்ட கணக்குன்றது எல்லாருக்குமே வந்து ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இந்த வீட்டோட படிக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபம் நஷ்டம் லாபம். நீங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாபம். ஸோ இந்த வீட்டை வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபம் தான். ஓகே, இப்போ இந்த வீட்டோட மெயின் டோரை பற்றி நம்ம பார்க்கலாம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீக்குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் சிங்கிள் டோர். சிங்கிள் டோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்விங் டிசைன்ஸ்லாம் கொடுத்து பக்காவான நீட் அண்ட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் உள்ள நுழைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பெரிய ஹால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 15 சைஸில் உங்களுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4x4 அதாவது 4க்கு 4 ஜன்னல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜன்னல் வந்து இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல 12 mm திக்னஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐமேக்ஸ் கீல், அதாவது இந்த ஜன்னலோட ஐமேக்ஸ் கீல் கொடுத்துருக்காங்க. டவர் போல்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்கான 8 mm கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாலிகேப்ல உங்களுக்கு எம்சிபி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த எம்சிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி கண்ட்ரோலிங் இருக்கும். அதாவது மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 40 amps வந்து மெயின் கண்ட்ரோல் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் 20/16, அதாவது நம்ம ஒவ்வொரு ரூமுக்கும் யூஸ் பண்றதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வேரியேஷன் இருக்கும். இதுல உங்களுக்கு தனியா வந்து ஏதாச்சும் ஒண்ணுல ஸ்பார்க் ஆனா கூட உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்சிபி ட்ரிப் ஆயிடும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரூம்ல ஒர்க் பண்ணனாக்கா அந்த ரூமோட இதை மட்டும் நீங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். அதுல இன்கேஸ் ஒரு ஃபேன் மாட்டுறீங்க, லைட் மாட்டுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி இது ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய வீட்டுல கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்பரா பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேகாண்ட கம்பெனியில் சுவிச்சஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சுவிச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெகுலேட்டர் வந்துடும், 3 pin பிளக் பாயிண்ட் 5 amps வந்து உங்களுக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது டம்மி பண்ணியிருக்கிறது எதுக்காகனாக்கா இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதில் வந்து நீங்கள் ஹோம் தியேட்டரோ இல்லை வேறு எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கும் அடிஷனல் சுவிட்ச் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபிள்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலி கேபிள், அதாவது நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியான கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-way சுவிச்சஸ் பாயிண்ட்டும் நிறைய இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட ஹால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு 15 சைஸ்ல பெரிய சைஸ்ல ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா 3 வால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் கலரும் 1 வால் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 3 வாலும் லைட் ப்ளூ, லைட் ஸ்கை ப்ளூவும், இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கை ப்ளூ கலர்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிவி ஷோகேஸ்க்கு தேவையான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 amp சுவிட்ச் மொத்தம் 3 பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 2 டைல்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வித் உங்களுக்கு லைட்
கலர்ல கொடுத்து பர்ஃபெக்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம இந்த ஃப்ளோரிங்கோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 இன்ச்சுக்கு ஸ்கட்டிங் ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்கட்டிங்கோட பர்பஸ் எதுக்காகனாக்க நம்ம கீழே வந்து வீட்டை துடைக்கும் போது தண்ணி பட்டுச்சுனாக்கா நம்ம செவுத்தை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கட்டிங் வந்து 4 இன்ச்ல பினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது ஹாலு. இப்போ அடுத்து நீங்க பார்க்க போறது இந்த வீட்டோட பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரூமோட டோர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெடிமேட் டோரு வித் டிசைனோட கொடுத்துருக்காங்க. இந்த டோரோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 3x7 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. வாங்க ரூம்குள்ள போலாம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த ரூமோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 10x10 சைஸ்ல நல்லா தாராளமான ஸ்பேசியஸா உங்களுக்கு இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ரூமோட விண்டோ சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4x4 சைஸ்ல செகண்ட் குவாலிட்டி டீக்வுட்ல கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த ரூமோட ஏசி ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா டாப்லையும் அதோட சுவிட்ச் பாயிண்ட்ஸ் வந்து 32 ஆம்ஸ் டிபி சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கைக்கு எதிர அந்த பெட்டு போடுற இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடு உங்களுக்கு நிறைய கடப்பா சுவிட்ச் ஸ்லாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, மேல வந்து பாத்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த லாஃப்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாடுலர் கபோர்ட்ஸ் போட்டுக்கலாம், பிளைவுட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 தட்டு மட்டும் இல்லாம கீழே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தாராளமா இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டுதான் இந்த வீட்டோட கிச்சன். இந்த கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிச்சன் மேடை வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரானைட் போட்டிருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு சிங்க் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரானைட்லயே பினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேப்பு யூ டைப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இது வேஸ்ட் வாட்டர் போறதுக்காக தனியா பைப் லைன் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் மேடையில நீங்க வந்து சைட்ல வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரானைட்லயே ஃபினிஷிங் பண்ணி நம்ம நோசிங் இந்த ஆஃப் நோசிங் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த கிச்சனோட வால் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 7 அடி உயரம், அதாவது இந்த கிச்சன் மேடையிலிருந்து 4 அடி ஹைட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 2 அடி சைஸ் 2 அடி வித்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. இந்த வென்டிலேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2x2 ஜன்னல் கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷன். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். இதுல நம்மளுக்கு சிலிண்டருக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா கிரானைட் டாப்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி டியூப் போறதுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஹோல்ஸ் வழியா நீங்க டியூபை விட்டுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டர் ப்ரொவிஷனுக்காக கீழே வந்து தனியா உங்களுக்கு ஸ்பேஸே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த கிச்சனோட ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 6 அடி லென்த்ல 5 ஸ்லாப் வந்து நம்மளுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். 1 அடி லென்த்ல. இந்த இது வரைக்கும் வந்து உங்களுக்கு திங்ஸஸ் வைக்கும் போது நல்லா ஸ்பேசியஸாகவும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 அடி அகலத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எல் டைப் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் டேப் இங்க இருக்கு. உங்களுக்கு பவர் பாயிண்ட் வந்து 20 ஆம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாஷிங் மிஷினோட தண்ணி வேஸ்ட் வாட்டர் போறதுக்காக வந்து பைப் லைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துலயே கொடுத்துருக்கோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா வந்து 2.5x3 அப்படின்ற சைஸ்ல உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வீட்டோட பாத்ரூம், அதாவது காமன் பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறீங்க. இந்த காமன் பாத்ரூமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா இந்த வந்து யூபிவிசி ஃப்ரேம் கொடுத்து உங்களுக்கு யூபிவிசிலேயே வந்து டோர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 2.5x7 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம உள்ள போய் பார்த்தோம்னாக்கா உள்ள போய் ஓபன் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு இந்த பாத்ரூம்ல ஒரு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட் வச்சிருக்காங்க, ஃப்ரெஷ் டேங்க், அது இல்லாம கார்னர் வாஷ் பேசின், வால் மிக்சர் டேப், அதாவது நல்ல சுடு தண்ணியும் நார்மல் தண்ணி வர மாதிரி வால் மிக்சர் கொடுத்துருக்காங்க. கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் ஸ்லாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் சோப்பு நீங்க மற்ற எந்த திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கார்னர் ஸ்லாப் யூஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம வென்டிலேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2x2 வென்டிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 10 அடி ஹைட்டுக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5x6 சைஸ்ல நல்லா ஸ்பேசியஸா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியான செப்டி டேங்க். அதாவது இந்த செப்டி டேங்கோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2500 லிட்டர் கெப்பாசிட்டியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நாங்கள் தனியா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குளிக்கிற தண்ணி போறதுக்காக ஒரு சோக்பீட் லைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2.5 inch லைன்ல வந்து கொடுத்து உங்களுக்கு கேணி உர போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி டெப்த்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக தனியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த வீட்டோட மாடியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கீழே இந்த வீட்டோட டேங்க் கெப்பாசிட்டி 750 லிட்டர் ஒயிட் டேங்க் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பைப் லைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிவிசி லைனு 3/4 இன்ச் லைனு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெயின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளோ போகிற மாதிரி ஒரு கார்னரில் உங்களுக்கு அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. ஓகே மக்களே, நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயத்த இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து வெறும் 23 லட்ச ரூபா. நீங்கள் ஒரு லேண்டு வாங்கி வீடு கட்டுறன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது பெரியவங்க வந்து எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு பெரிய இடத்துல சின்னதாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடு உங்களுடைய தான்.